கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தி அ எனக்கு என்னன்னா, அந்த ஏரியாலயே தான் பக்கத்திலேயே என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்க. வீட்ல பொம்பள குழந்தை இருக்கு. எனக்கு அது ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு. வீட்ல பொம்பள புள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு, இல்ல பொம்பளையா இருக்கவங்க எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா, அதனால நான் இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு முடியல. அப்போ வந்துட்டு ஒரு கமெண்ட் ஒண்ணு, இது முட்டாய்க்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ள வந்து அதுக்கும் வந்து எங்க விஜய் அண்ணா காரணமான்னு கேட்குறாங்க. அது குழந்தடா. குழந்தைக்கு என்னடா தெரியும்? என்னடா பேசுறீங்க? என்ன பேசுறோன்றது தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? இன்னொருத்தர் வந்து என்ன அப்டின்னா, இந்த நியூஸ் சேனலுக்கு கீழ போயிட்டு, இதெல்லாம் வந்து டிஎம்கே தான் செய்யுதோன்னு பயமா இருக்கு. என்னடா இப்ப கூட இன்னொரு கட்சிய எப்டி ப்ளேம் பண்றது? எங்க அண்ணன என்ன எனக்கு புரியவே இல்ல. கொஞ்சமேனும் மனிதாபிமானம், கொஞ்சூண்டு ஈரம் இருந்துச்சுன்னா, இப்படிலாம் உங்களால பேச முடியுமா? இன்னொரு பக்கம் பார்த்தா, இது இது ரிலேட்டடா கேட்குறாங்க. பொறுப்பேத்துக்க வேண்டிய அதிகாரிகள் சிரிக்கிறதா நியூஸ் பாஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. எப்படி சிரிக்க முடியுது? இந்த மாரி ஒரு மொமெண்ட்ல இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. நம்ம வீட்ல பொம்பள புள்ளைங்க இருக்கிறாங்க. நம்மள சுத்தி பொம்பள புள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க பாதுகாப்பு எல்லாமே இப்ப கேள்விக்குறியா இருக்குது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அண்ணன காப்பாத்துறதுக்கு பாஸ் பண்ற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அருவருப்பா இருக்கு. கொஞ்சம் இவ்ளோண்டு மனிதாபிமானம் இருந்தா உங்களாலலாம் இப்படி பேச முடியுமாடா? கேவலமா இருக்கு.